வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. கரையோர கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்படுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கேரளாவில் தொடரும் கனமழையால் ஆறுகள் மற்றும் சாலைகளில் பாய்ந்தோடும் வெள்ளம். நிலச்சரிவில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு என தகவல். அதிமுக பொன்விழாவையொட்டி கட்சி தலைமை அலுவலகத்தில் உற்சாக கொண்டாட்டம். எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களிலும் ஓபிஎஸ் இபிஎஸ் மலர்தூவி மரியாதை. அதிமுகவில் அனைவரையும் ஒருங்கிணைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம். வி.கே. சசிகலா நம்பிக்கை. கல்வெட்டில் பெயர் குறித்தால் பொதுச் செயலாளர் ஆகிவிட முடியுமா என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. தீபாவளி நெருங்குவதை அடுத்து புத்தாடைகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம். கொரோனா கட்டுப்பாடுகளை மறந்து கடை வீதிகளில் குவிந்தனர். இருபது ஓவர் உலகக்கோப்பை முதல் போட்டியிலேயே ஓமன் அணி அபார வெற்றி. பப்புவா நியூகினியாவை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. தொடர் மழையால் பல்வேறு அணைகளுக்கான நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரியில் பெய்த மிக கனமழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி அணைகளில் இருந்து வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திக்குறிச்சி, மார்த்தாண்டம் சாலை மற்றும் குழித்துற மேல்புற சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. திக்குறிச்சி, வைக்கலூர், மூஞ்சிரை பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மழையால் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடுவதை கழுகு பார்வையில் படம் பிடித்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. காட்டாற்று வெள்ளத்தால் குற்றால மெயின் அருவியில் பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் கொட்டுகிறது. ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழும் அழகை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழையால் கோவை மாவட்டம் பேரூரை அடுத்த தென்கரை கிராமத்தில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. சிறுவாணி அணை நீர்மட்டம் 42 அடியை மட்டுமே எட்டியுள்ள நிலையில் அணையின் மதகுகளை கேரள அரசு திறந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 45 அடி வரை அணையில் நீரை தேக்கி வைக்காவிட்டால் கோடை காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என்று கோவை மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.
ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கான நீர்வரத்து 1178 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கொள்ளளவு 42 அடியை எட்டியுள்ள நிலையில் 1068 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கேரளாவில் தொடர் கனமழையால் முல்லைப் பெரியாறு நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 131 அடியை எட்டியுள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 7815 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்திற்கு 1300 கனஅடி வெளியேற்றப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் வைகை அணை நீர்வரத்தும் வினாடிக்கு 1265 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், திருப்பத்தூர், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், கரூர், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்கேரள கடலோர பகுதி, மாலத்தீவு பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நாடைக்காவை அடுத்த பனமுகம் பகுதியில் வீடுகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்தது. அங்குள்ள மக்களை தீயணைப்புத் துறையினர் படகு மூலம் கயிறு கட்டி மீட்டனர். திண்டுக்கல் நகர் பகுதியில் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. இதேபோன்று திண்டுக்கல்லை சுற்றியுள்ள ராஜக்காப்பட்டி, செட்டிநாயக்கன்பட்டி, தாமரைப்பாடி, வெள்ளோடு, சின்னாலப்பட்டி ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் கனமழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். கன்னியாகுமரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தினார். நிவாரண முகாம்களில் பொதுமக்களுக்கு தேவைப்படும் பால், ரொட்டி, உணவு உள்ளிட்டவை தங்கு தடையின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பாதிக்காத வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக கொள்முதல் செய்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை தாமதமின்றி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்தான் பஞ்சாபில் மீண்டு எழுவதற்கான கடைசி வாய்ப்பு என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்திக்கு மாநில தலைவர் நவஜோத் சிங் சித்து வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய 4 பக்க கடிதத்தில் சட்டசபை தேர்தலில் கட்சி வெற்றி பெறுவதற்கான 13 அம்சங்களை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி போதைப் பொருள், விவசாயிகளின் பிரச்சினைகள், வேலைவாய்ப்பு மற்றும் மணல் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டு அவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நவஜோத் சிங் சித்து வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய சாலை பணிகளை மேற்கொள்ளும் போது பழைய சாலைகளை முழுவதுமாக அகழ்ந்தெடுக்க வேண்டும் என்று தலைமை செயலாளர் இறையன்பு உத்தரவிட்டுள்ளார். அடையாறு மண்டலத்திற்குட்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் 1,75 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை தலைமை செயலாளர் நேரில் பார்வையிட்டார். இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில், பழைய சாலையை அகழ்ந்தெடுத்த பிறகு சாலை பணிகள் மேற்கொண்டால் சாலை உயரமடைவதை தடுக்க முடியும் என்றும் இதன் மூலமாக பருவமழை காலங்களில் சாலையோரம் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் தேங்காமல் தடுக்க முடியும் என்றும் தலைமை செயலாளர் வலியுறுத்தி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பழைய சாலைகளை அகழ்ந்தெடுக்காமல் புதிய சாலை பணிகளை மேற்கொண்டால் 1913 என்ற எண்ணிற்கு பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் காரணமாக சென்னையில் புரசைவாக்கம், அயனாவரம் பகுதியில் செவ்வாய்க்கிழமை முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அயனாவரம் ஆர்டிஓ அலுவலகம் முதல் ஆண்டர்சன் தெரு வரை மெட்ரோ ரயில் நிலைய கட்டுமான பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும், இதனால் 19ஆம் தேதி முதல் ஆண்டர்சன் சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்கிங்டன் சாலையில் கொன்னூர் நெடுஞ்சாலை முதல் கான்ஸ்டபிள் சாலை சந்திப்பு வரை ஒருவழிப்பாதையாக மாற்றப்படுவதாக கூறப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றி அவதூறு கருத்து பதிவிட்ட புகாரில் பாஜக பிரமுகர் கல்யாணராமனை போலீசார் கைது செய்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தர்மபுரி எம்பி செந்தில்குமாரின் உதவியாளர் சந்தோஷ் சென்னை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள கல்யாணராமன் இல்லத்திற்கு நள்ளிரவு சென்ற குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்தனர். அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் நபிகள் நாயகம் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் கல்யாணராமன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மெட்டி ஒலி தொலைக்காட்சி தொடரில் விஜய் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து புகழ்பெற்ற நடிகை உமா மகேஸ்வரி சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 40. சேரன் இயக்கத்தில் வெளியான வெற்றி கொடி படத்தில் அறிமுகமான உமா மகேஸ்வரி கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் அவர் இன்று காலை காலமானார். மெட்டி ஒலி விஜயின் மரணத்தை சுட்டிக்காட்டி சின்னத்திரை பிரபலங்கள் சமூக வலைதளங்களில் தங்களது அதிர்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விவசாய தோட்டத்தில் புகுந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக பிடித்துச் சென்றனர். சூளகிரி அருகே டேம் ரோடு சாலையில் திம்மராஜ் என்ற விவசாயியின் நிலத்தில் மலைப்பாம்பு ஒன்று நுழைந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்துச் சென்றனர். விவசாய நிலத்திலிருந்து மலைப்பாம்பு பிடிக்கப்பட்டதால் கிராம மக்கள் நிம்மதி அடைந்தனர். பிடிபட்ட மலைப்பாம்பை மேலுமலை வனப்பகுதியில் வனத்துறையினர் விட்டுச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கிணற்றிற்குள் விழுந்த கரடி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக காட்டெருமை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் குடிநீர் மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருவது தொடர்கதையாக உள்ளது. இப்படி உணவு தேடி அகநாடு எஸ்டேட் பகுதிக்கு வந்த கரடி கிணற்றில் தவறி விழுந்தது. இதனை பார்த்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் கிணற்றுக்குள் ஏணி அமைத்து கரடி மீட்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்ற ரஷ்ய திரைப்பட குழுவினர் 12 நாட்களுக்கு பின் வெற்றிகரமாக திரும்பினர். சேலஞ்ச் என்று பெயரிடப்பட்டுள்ள ரஷ்ய படத்தின் கதையின்படி மருத்துவர் ஒருவர் விண்வெளிக்கு செல்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் உலக திரைப்பட வரலாற்றில் முதன்முறையாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. 12 நாட்கள் படப்பிடிப்பு நிறைவுற்ற நிலையில் நடிகர் யூலியா பிரிஷில், இயக்குனர் கிளிம் ஷெபென்கோ ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பினர். கஜகஸ்தானில் ரஷ்ய குழுவினர் வந்த விண்வெளி வாகனம் வெற்றிகரமாக தரையிறங்கியது. IPL தொடரில் வீரர்களை தக்கவைக்க பயன்படுத்தும் ரிட்டன்ஷன் கார்டை முதலில் தோனிக்குத்தான் பயன்படுத்துவோம் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 15வது சீசன் IPL போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கான மெகா ஏலம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. இதில் புதிதாக 2 அணிகள் பங்கேற்க உள்ளன. ஏற்கனவே உள்ள அணிகள் தங்களது வீரர்களில் 3 முதல் 5 தக்க வைக்க வாய்ப்பு வழங்கப்படும். அப்படி வழங்கும் பட்சத்தில் தங்களின் முதல் சாய்ஸ் தோனியை தக்க வைப்பதுதான் என CSK நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரது பங்களிப்பு தங்களுக்கு எப்போதுமே முக்கியம் என்றும் தோனி இல்லாமல் சென்னை அணி இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஆணவ படுகொலை தீர்ப்பின் எதிரொலியாக ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள குப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் புதுக்கூரைப்பேட்டைச் சேர்ந்த கண்ணகியை 2003ஆம் ஆண்டு பதிவு திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு பெண் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் விழுப்புரம் மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டியில் உள்ள உறவினர் வீட்டில் கண்ணகியை முருகேசன் மறைத்து வைத்திருந்தார். ஆனால் முருகேசனையும் கண்ணகியையும் கண்டுபிடித்த குடும்பத்தினர் மயானத்தில் வைத்து விஷம் கொடுத்து கொலை செய்ததுடன் தனித்தனியாக அங்கேயே எரித்து விட்டனர். இந்த வழக்கில் கடந்த செப்டம்பரில் ஒருவருக்கு தூக்கு தண்டனையும் 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் குப்பநத்தத்தில் வசித்து வந்த முருகேசனின் தாயை 7 பேர் கொண்ட கும்பல் கடந்த வியாழக்கிழமை தாக்கியதுடன் சாதியை சொல்லி இழிவாக பேசியுள்ளனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இதுவரை கைது செய்யப்படவில்லை. எனவே தாக்கிய கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபி சைலேந்திர பாபுவிடம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரத்னம் மனு அளித்துள்ளார். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய செயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் அதிமுக பொன்விழாவை சிறப்பாக கொண்டாடியது OPS EPS தரப்பா, சசிகலா தரப்பா என்ற கேள்வி எழுப்பப்பட்டதற்கு இதற்கு OPS EPS தரப்பு என 62% பேரும், சசிகலா தரப்பு என 38% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக
மசனக்குடியில் பிடிக்கப்பட்ட T-23 புலியின் உடல் நலம் குறித்து புதிய தகவல். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. கேரளாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். திருவனந்தபுரம், எர்ணாகுளம், இடுக்கி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டுகிறது. திருவனந்தபுரம், கோட்டயம், மலப்புரம், ஆலப்புழா, இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர் மாவட்டங்களில் ஆறுகளிலும் சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பத்தனம்திட்டா பகுதியில் அமைந்துள்ள பம்பா நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளநீர் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. கொல்லம் மாவட்டத்தில் கல்லடா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எர்ணாகுளத்தில் உள்ள முவட்டுப்புழா ஆற்றிலும் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. கோட்டயம் மாவட்டத்தில் ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. கூட்டிக்கல்லில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் முப்படைகளும் களமிறக்கப்பட்டுள்ளனர். MiG-17 மற்றும் சாரங் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்புப் பணிகளுக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஹெலிகாப்டர் மூலமாக உதவிப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இடுக்கி மாவட்டத்தின் கோக்கையார் பகுதிகளிலும் தேசிய பேரிடர் வீரர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநிலம் முழுவதும் 105 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மடுமோன், கல்லுப்பாரா, அருவிபுரம், வெள்ளைக்கடவு அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் பினராயி கூறினார். இதனிடையே கேரள வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கேரள மக்களுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, கோட்டயம், ஆலப்புழா, எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் ரயில்கள் பகுதி அளவுக்கே இயங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்திற்கு இன்று புறப்படும் ரயில் செங்கோட்டை வரையே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலக்காட்டிலிருந்து திருநெல்வேலிக்கு வரும் ரயில் புனலூருடன் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரளாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் மற்றும் நிலச்சரிவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அதிகாரிகள் களத்திலிறங்கி பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். அனைவரின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். புரட்டாசி மாத நிறைவை ஒட்டி சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ஞாயிறு விடுமுறை மற்றும் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையும் கடந்த நிலையில் பொதுமக்கள் பலரும் அசைவ உணவுகளை வாங்கிச் செல்ல ஆர்வம் காட்டினர். சென்னை காசிமேட்டில் குவிந்த மக்கள் சங்கரா, சீலா, வஞ்சிரம், வவ்வால் உள்ளிட்ட மீன்களுடன் இறாலையும் அதிக அளவில் வாங்கிச் சென்றனர்.
மீன்களின் வரத்து கணிசமாக உயர்ந்து சராசரி விலையில் விற்கப்பட்டதால் வியாபாரம் நல்லபடியாக நடந்ததாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கடலூர் துறைமுகத்திலும் மீன் வாங்க ஏராளமான மக்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் அதிகாலை 2 மணிக்கே குவிந்தனர். இதனால் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புரட்டாசி மாத நிறைவால் மீன் விற்பனை மீண்டும் களைகட்டியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ரேட்டு அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. மீன் அதிகப்பட்டுச்சுன்னா அந்த விலை ரொட்டு போகாது. நார்மல் ரேட்டு 250, 200 தான் போகும். இப்போ போகிறதால மீன் இல்லாதால இந்த ரேட்டு அதிகமாகிட்டு. 1 மாத காலமாக கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மீனோட விலையும் ரொம்ப கம்மி தான். ஆனால் இப்போ கூட்டம் வரது இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. விலை ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, மினிமம் விலை தான். ஒன்றும் பரவாயில்ல, எல்லோரும் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீன் சந்தையில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அசைவ பிரியர்கள், சிறு வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள் மீன் மற்றும் இறைச்சிகளை வாங்கி சென்றனர். மதுரை நெல்பேட்டை சந்தையில் பல வகையான மீன்களின் வரத்து காணப்பட்டாலும் புரட்டாசி கடைசி நாள் என்பதால் அசைவ பிரியர்களின் கூட்டம் குறைவாகவே இருந்தது. இதனால் ஐரை மீன் போன்றவற்றின் விலை கடும் சரிவை சந்தித்தது. நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கறிக்கோழி, மீன்கடை உள்ளிட்ட கடைகளில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் பொதுமக்கள் இறைச்சி வாங்கி சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பிடிக்கப்பட்ட T23 புலிக்கு மைசூருவில் அளிக்கப்படும் சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசனக்குடி சிங்காரா வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த T23 புலி மனிதர்களையும் கால்நடைகளையும் அச்சுறுத்தி வந்தது. இதனையடுத்து 21 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு T23 பிடிக்கப்பட்டது. மயக்க மருந்து செலுத்தி புலி பிடிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மைசூரு உயிரியல் பூங்காவுக்கு அனுப்பப்பட்டது. அங்குள்ள கூர்கள்ளி மையத்தில் வனத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். வனத்தில் புலிகளுக்கு மத்தியில் நடந்த சண்டையில் T23 புலி காயமடைந்திருந்தது. காயங்களுக்கு மருத்துவர் அளித்த சிகிச்சைக்கு புலியின் உடல் நல்ல ஒத்துழைப்பு அளிப்பதாக வனத்துறை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புலி ஆரோக்கியத்துடன் காணப்படுவதாக மைசூரு உயிரியல் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக யாருக்கு பலம்? உற்சாகமாக நடைபெற்ற கயிறு இழுக்கும் போட்டி. விவரமறியலாம் இடைவேளைக்கு பிறகு. அதிமுகவின் பொன்விழா சென்னையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொன்விழா மலரை OPS, EPS இணைந்து வெளியிட்டு இனிப்புகளை வழங்கினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 49 ஆண்டுகளை நிறைவு செய்து 50வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையொட்டி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொன்விழா கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகம் விழாக்கோலம் பூண்டது. காலை முதலே 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அங்கு குவிந்து கிராமிய நடனம், கலை நிகழ்ச்சிகளுடன் தப்பாட்டம், சண்டை மேளம் முழங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். OPS, EPS உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை உற்சாக குரல் எழுப்பி ஆரவாரத்துடன் தொண்டர்கள் வரவேற்றனர். இதையடுத்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு OPS, EPS மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு இருவரும் இணைந்து பொன்விழா மலரை வெளியிட்டனர்.
தொடர்ந்து அதிமுக கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை இணைந்து ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். அதிமுக வளர்ச்சிக்காக பாடுபட்டு உயிர் நீத்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கினர். அங்கிருந்து தொண்டர்கள் சூழ மெரினா கடற்கரைக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 100 ஆண்டுகள் கடந்தும் அதிமுக தழைத்தோங்கும் எனவும் தனது குடும்ப வளர்ச்சிக்கு மட்டுமே சசிகலா உழைத்ததே புரட்சி என்றும் விமர்சித்தார். கழகத்தினுடைய ஆணிவராக இருக்கின்ற தொண்டர்கள், கோடான கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் சரி, எத்தகையவனாலும் சரி ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. திரு சசிகலாவை பொறுத்தவரை எந்தவித உரிமையும் கிடையாது. பெயரை உபயோகப்படுத்தவோ இல்லை பொதுச்செயலாளரை உபயோகப்படுத்தவோ எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது, சட்ட உரிமையும் கிடையாது. இன்றைக்கு ஒரு கல்வெட்டில் பேர் போட்டால் பொதுச்செயலாளர் முடியுமா? செஞ்சிக்கோட்டை ஏறினவெல்லாம் ராஜா தேசங்க ஆகிட முடியுமா? மீசை வச்சவெல்லாம் கட்டபொம்மன் ஆகிட முடியுமா? ஆகிட முடியாது. எனவே அதற்கு ஒரு கட்சியை பொறுத்தவரை அது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கும். இதனிடையே மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பது பெரும் பாக்கியம் எனவும் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர தொண்டர்கள் அனைவரும் ஓயாது உழைக்க வேண்டும் எனவும் ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திமுக திணறிக் கொண்டிருப்பதோடு ஒரு குடும்பத்தின் பிடியில் திமுக சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஓபிஎஸ் சாடியுள்ளார். முன்னாள் அமைச்சர்களான KC வீரமணி, CV சண்முகம், KP அன்பழகன் உள்ளிட்ட அதிமுகவின் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் தத்தமது மாவட்டங்களில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் அன்னதானம் செய்தும் அதிமுகவின் பொன் விழாவை கொண்டாடினர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் OPS, EPS உள்ளிட்ட அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிமுக தேர்தலை சந்தித்து மகத்தான வெற்றி பெறும் என்று VK சசிகலா பேசியுள்ளார். சென்னை ராமபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திற்கு சசிகலா செல்வார் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து காலை முதலே தியாகராய நகரில் சசிகலா இல்லம் முன்பு அவரது ஆதரவாளர்கள் திரண்டனர். அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னால் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆர் நினைவு இல்லத்திற்கு சென்ற சசிகலாவுக்கு ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்தனர். தொடர்ந்து அதிமுக கொடியை ஏற்றி வைத்த அவர் அங்கிருந்த கல்வெட்டை திறந்து வைத்தார். அதில் அதிமுக பொன்விழா ஆண்டு துவக்க நாள் என்றும் கழக பொதுச் செயலாளர் சசிகலா என்றும் வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கிய சசிகலா எம்ஜிஆர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து நினைவு இல்லத்திற்குள் சென்ற சசிகலா அங்கு வைக்கப்பட்டிருக்கும் எம்ஜிஆர் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் விருதுகளை பார்வையிட்டார். இதையடுத்து ராமாபுரம் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திற்கு சசிகலா சென்றார். அங்கு எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதா அவரை வரவேற்று இளநீர் கொடுத்தார். ராமாபுரம் தோட்ட வளாகத்தில் எம்ஜிஆர் முழு உருவச் சிலைக்கு சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சசிகலா, நெருக்கடிகள் தன்னை சூழ்ந்த போதும் கூட கழகத்தை ஆட்சிக் கட்டிலில் அமர வைத்துவிட்டே சென்றதாகவும், தன்னால் இயக்கத்திற்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தேர்தலில் விலகி அமைதியாக இருந்ததாகவும் கூறினார். மேலும் நாம் ஒன்றாக வேண்டும், அதிமுக வென்றாக வேண்டும் என்றும் கூறினார். நம் கட்சியினர் யாரும் பொதுக்கூட்டத்தில் யாரையும் தரக்குறைவாக பேச வேண்டாம் என்றும் சசிகலா கேட்டுக்கொண்டார். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவின் வழியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் பேராதரவோடு கழக ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் ஒன்றாக வேண்டும், கழகம் வென்றாக வேண்டும். இதையடுத்து ராமபுரம் இல்ல வளாகத்தில் உள்ள காது கேளாதோர் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவை பரிமாறிய சசிகலா அவர்களுடன் சேர்ந்து உணவருந்தினார். பின்னர் தியாகராய நகர் இல்லத்திற்கு திரும்பிய சசிகலா அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் என்றார். நிச்சயமா எல்லாரையும் ஒன்றிணைத்து நல்லபடியா கட்சி வழி தவறி போயிடுச்சு. பார்லிமெண்ட் தேர்தல்ல மகத்தான வெற்றி பெறும். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை போல தொண்டர்களுக்கு மட்டுமே அதிமுகவில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் சசிகலா பேசினார். திருவண்ணாமலையில் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 21வது மாநில அளவிலான கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. திருவண்ணாமலை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் நீலகிரி, சென்னை, பெரம்பலூர், சேலம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். முதலில் மாவட்டங்களுக்கு இடையிலான போட்டிகள் பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்பட்டன. இதில் காலிறுதி, அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்றில் வென்றவர்களுக்கு சான்றிதழுடன் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இறுதிப் போட்டியில் பாகி சூடியவர்கள் தேசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கொடைக்கானல், ஒகேனக்கல், பிச்சாவரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் பப்புவா நியூகினியாவை ஓமன் அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. சூப்பர் 12 சுற்றுக்கு ஏற்கனவே இந்தியா உள்ளிட்ட 8 அணிகள் தகுதி பெற்றுள்ள நிலையில் மீதமுள்ள 4 இடங்களுக்கான முதல் சுற்று போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. மஸ்கட்டில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஓமன் மற்றும் பப்புவா நியூகினியா அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஓமன் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய பப்புவா நியூகினியா அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இலக்கை நோக்கி களமிறங்கிய ஓமன் அணியில் தொடக்க வீரர்கள் அதிரடியாக ஆடினர். 13.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 131 ரன்களை சேர்த்து ஓமன் அணி அபார வெற்றி பெற்றது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் வீட்டின் வெளியே தூங்குபவர்களை குறிவைத்து செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். பெசன்ட் நகரைச் சேர்ந்த இரவு காவலாளியான வெங்கடேசன் செல்போனில் படம் பார்த்தபடியே தூங்கியுள்ளார். எழுந்து பார்த்தபோது செல்போனை காணாததால் போலீசில் புகார் அளித்துள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அமைந்த கரையைச் சேர்ந்த அருண் என்பவரை கைது செய்தனர். இவரிடமிருந்து 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சனாதன சக்திகளுக்கு துணை போகும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் நடவடிக்கைகள் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மதுரை KK நகரில் உள்ள தனியார் ஆரோக்கிய சிகிச்சை மைய திறப்பு விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கிறிஸ்தவமும் இஸ்லாமியமும் அந்நிய மதம் என்று சீமான் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த திருமாவளவன் சாதியின் பெயரால் பிரிந்தது இந்து மதம்தான் என்று கூறினார். மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட கொள்கையை முன்வைத்து ஒரு நிறுவனமயமாக அதை கட்டமைத்து
அரசியல் ஆதாயத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. ஆகவே மதம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. மதம் என்பது நிறுவனம், ஆன்மீகம் என்பது ஒரு உணர்வு. இன்றைக்கு நாம் சற்றும் எதிர்பாராத வகையிலே நாம் தமிழர் கட்சியின் அரசியல் போக்கு சனாதன சக்திகளுக்கு துணை போகிறது. சென்னை திருமங்கலம் ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயத்தில் ஷீரடி சாய்பாபாவின் 104வது மகா சமாதி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியையொட்டி சாய்பாபாவுக்கு சாய் ஆர்த்தி சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவை தரிசித்து வழிபட்டனர். சுமார் 800 பேருக்கு 3 வகையான உணவுகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. அத்துடன் 200க்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு அரிசி, பருப்பு மற்றும் மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மீனவ மற்றும் பனை விவசாயிகளுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. கலாம் மீனவ மற்றும் சாயல்குடி பனை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்களின் சார்பிலான முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கடற்பாசி வளர்ப்பு, உற்பத்தி, அவற்றின் மூலம் உணவுப் பொருட்களை தயாரிப்பது மற்றும் பனை ஓலை மூலம் பல்வேறு பொருட்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது குறித்தும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்று முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். வார இறுதி மற்றும் ஆயுத பூஜை தொடர் விடுமுறை எதிரொலியாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மோயர் சதுக்கம், குணா குகை, பைன் மரச்சோலை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண் பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெகு ரம்யமாக காட்சியளிக்கின்றன. 2 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருவதால் பனி மூட்டங்களின் நடுவே கொடைக்கானலின் அழகை சுற்றுலா பயணிகள் ரசிக்கின்றனர். ஏரியில் படகு சவாரி, குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி செய்தும் பூங்காவில் உள்ள மலர்களுடன் நின்று புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். கிளைமேட் ரொம்ப சில்னஸ் ரொம்ப இருக்கு. சூரியன் 2 டேஸா இல்ல, மிஸ்ட்ரி அதிகமா இருக்கு. எல்லா பிளேஸும் இப்போ ஓப்பன் பண்ணிருக்கா, எல்லா கூட்டம் கிச்சமா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கோவிட் லாக்டவுன் அப்புறம் வரதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு வெளியே வரதுக்கு. தொடர் விடுமுறை காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கூட்டம் அலைமோதியது. கொரோனா கட்டுப்பாடுகள் அமலில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. பரிசல் பயணத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. எனவே அருவிகளை கண்டு மகிழ்ந்தும், ஆயில் மசாஜ் செய்தும், மீன் உணவு சாப்பிட்டும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். கொரோனா ஊரடங்குக்கு பிறகு ஒகேனக்கலில் கூட்டம் அலைமோதுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.